ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் நோவா கேன். இது ஒரு அட்டகாசமான ஆக்ஷன் காமெடி மூவி. நேத்தன் கேன்கிற நம்ம ஹீரோ ஒரு பேங்க்ல அஷ்டம் மேனேஜராக இருக்கான். இது போல் நம்ம ஹீரோக்கு ஒரு ஜெனட்டிக் டிசார்டர் இருக்கு. இவனுக்கு இருக்கிற நோயினால நம்ம ஹீரோ சுத்தம் வழியாக இருக்காது. ஒரு கடப்பாரை எடுத்து வைத்த சொன்னா கூட பிளட்ல சைஸ் ஆவனே தவிர நம்ம ஹீரோ வழியாக இருக்காது. இப்படிப்பட்ட நம்ம ஹீரோ இருக்கிற பேங்க்கு சில பேர் கொள்ளையடிக்க வராங்க. நம்ம ஹீரோவில் எப்படி அந்த பேங்க் காப்பாற்ற முடிஞ்சு? இது போல் இந்த கொள்ளையர்கள் நம்ம ஹீரோட லவராக கடத்திட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ எப்படி சேஃபாக அந்த பணத்தையும் ஹீரோனி காப்பாற்றினா? இந்த படத்தில் இருந்த சின்னதாக ஒரு ட்விஸ்ட் என்ன? இதை பற்றில சொல்லிட்டு ஒரு படம் தான் நோவா கேன். போன மாதம் இதே ஆக்டரோட ஆக்டிங்கில் கம்பெனின்னு ஒரு படம் பண்ணியிருந்தோம். அது நிறைய பேர் ரொம்ப பிடிச்ச படமாக இருந்துச்சு. பார்த்தா அடுத்த மாதமே அதே மாதிரி இன்னொரு படம் பண்ணியிருக்காரு. படம் பார்க்க செம்ம ஃபன்னாக அட்டகாசமாக இருக்கும். ஆக்ஷன் சீன்லாம் எழுத இருப்பாங்க. நிறைய சீன்லாம் பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். சரி, இப்போ வாங்க நோவா கேன்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோ நேத்தனை நம்பிக்கிறாங்க. பார்த்தா ஒரு பேங்க்கில் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கான். காலையில் ஜாலியாக எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு வேலை கிளம்பிட்டு இருக்கான். இவன் வேலை பார்க்குற பேங்க் பார்த்தா ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு. சின்னதாக ஒரு 10 எம்ப்ளாய் தான் அங்கேயே இருப்பாங்க. நம்ம ஹீரோ பாட்டு காலைல வேலைக்கு போகிறப்ப அங்கேயே பார்த்து ஒரு பொண்ணு இருப்பா. இந்த பொண்ணு பேர் சரி. நம்ம ஹீரோக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அந்த பொண்ணுக்குமே நம்ம ஹீரோ சின்னதாக இன்ட்ரெஸ்ட் இருக்கும். 2 பேரும் கிட்டத்தட்ட 1 மாசமா சின்ன லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ பாட்டு வேலை பார்க்க போயிடுவான். பார்த்தா 700 வயசான கஸ்டமர் நம்ம ஹீரோ பார்க்க வந்துருப்பாரு. ஆக்சுவலாக இந்த பேங்க்கில் கடன் வாங்கியிருப்பாரு. ஆனால் கடனை கட்ட முடியாமல் போயிருக்கோம். இதனால இந்த பேங்க்கு ஒரு கடை ஜப்தி பண்ணுறதா இருப்பாங்க. அதனால் நம்ம ஹீரோ பார்த்து, சார் என்னால் இந்த கடனை கட்ட முடியாமல் போச்சு. அது காரணம் என் ஒய்ஃப் தான். என் ஒய்ஃப் இப்போ தான் இறந்து போயிட்டாங்க. அதனால் ரொம்ப வருத்தத்தில் இருந்தேன். ப்ளீஸ் கொஞ்சமாக டைம் தாங்க. நான் சீக்கிரம் கட்டுறேன்னு சொன்னால், சார் என்னால் எதுவும் பண்ண முடியாது. இது பேங்கோட ஆர்டரு. கடன் கட்டலாம் ஜப்தி தான் பண்ணுவாங்க சொல்கிறப்ப இதை பார்த்த பேர் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவரோட போராடி பட்டார். பட் கடனை கட்ட முடியல. ஆனால் ரொம்ப சோகமாக அங்கேருந்து போகிறா இருப்பார். இதை பார்த்து நம்ம வீட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பார்த்தா ஒரு டேபிளில் அந்த வயசான பெரியவர் இருக்கார்ல, அவரோட பொண்ணோட ஐடி கார்டில் இருக்கும். நம்ம ஹீரோக்குமே முடிஞ்ச அளவுக்கு அவர் ஹெல்ப் பண்ணு சொல்லிட்டு இருக்கு. பட் இன்னும் எதுவும் பண்ண முடியாமல் இருக்கு. தென் பிரேக் டைமில் நம்ம ஹீரோ காஃபி குடிக்க போயிட்டு இருக்கான். கொதி காஃபி ஊற்றிட்டு இருக்கிறப்ப கட்டணம் மீன் வருவா. பரமசிவா இப்போ இருக்க முதல்ல தட்டுறப்ப அந்த காஃபி இருக்குல்ல, அது கட்டணம் மீன் கையில் ஊற்றிடுது. பார்த்தா கொதி காஃபி ஊற்றினால அவன் கையை பொத்து போயிடும். இதை பார்த்து ஹீனிக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சார் நேத்தன் தெரியாமல் தட்டி விட்டேன், முடிச்சுன்னு சொல்கிறப்ப இருன்னு இருக்கு. சின்னதாக லைட்டாக பொத்து போயிருக்கு, அவ்வளோதானே, இது நானே பார்த்துக்கன்னு சொல்லி அதை கண்டுக்காமல் இருப்பான். பார்த்தா கையில் ஒரு வாட்ச் இருக்கும். அதில் பீப் சவுண்டில் ஒரு ஆள் அடிச்சிட்டு இருக்கு. சாரி எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் இங்கேருந்து போகணுன்னு வேகமாக கிளம்பிட்டு இருப்பான். இதை பார்த்து நம்ம மீனுக்கு உண்மை புரியாமல் இருக்கு. பார்த்தா கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோ பார்க்க போவா. கையில் பொத்து போயிருக்கு நல்லது மண்ணு விட்டுட்டு இருப்பான். நேத்தன் என்னை முடிச்சிருப்பா, தெரியாமல் ஊட்டுன்னு சொன்னா, நான் சொல்லிட்டேன் ஒன்றும் கிடையாது. சரி இப்போதைக்கு வந்து கேட்டா, இல்லை லஞ்சுக்கு வெளியே போகிறதா இருக்கேன், நீ என் கூட வரேன் கேட்டா, இவனுக்கு தான் நான் மீன் பிடிக்குமே, அதனால் நான் மீனோட சேர்ந்து கடைக்கு போவேன். என்ன ஆர்டர் பண்ணலாம் பார்க்குறப்ப மில்ஷேக்குன்னு சொல்லுவேன். ஏப்பா மில்ஷேக் வாங்கி குடிப்பேன், இந்த கடையில் செருப்பை நல்லா இருக்கும், அதை வாங்கி சாப்பிடுன்னு சொன்னால், இல்லை எனக்கு தேவையில்லை மில்ஷேக் மட்டும் போதுன்னு சொல்லிட்டு அதை ஆர்டர் பண்ணுவேன். ஆனால் அப்போ நம்ம மீன் உரமாக தரல. இந்த செருப்பை இருக்குல்ல நல்லா இருக்குப்பா சாப்பிட்டு பாருன்னு நம்ம விட்டுட்டு இருப்பாளா. பட் நம்ம பிடிக்காம தட்டி விட்டுட்டு இருப்பான். இதை பார்த்து லைட்டாக குழந்தை வருது. அப்போ தான் நம்ம ரெஃபீல் பண்ணிட்டு இருப்பான். சாரி என்னை மன்னிச்சிடு, ஆக்சுவலி எனக்கு ஒரு ஜெனட்டிக் டிசார்டர் இருக்குது. அது பேர் சேப்பா, கான்ஜெனிட்டல் இன்சென்சிட்டிவிட்டி டு பெயின் வித் அன்ஹைட்ரோசிஸ். இந்த நோய் இருக்கிறதுனால எனக்கு வழியாக இருக்காது, சுத்தமாக எந்த ஒரு பெயின் இல்லாமல் இருக்கும். இப்போ எனக்கு சாப்பிட்டேன்னா ஃபுட் உள்ள போகும்ல, அந்த ஃபுட்டை கடிக்கிறேன்னா இல்லை நான் கடிக்கிறேன்னு தெரியாமல் இருக்கும். பிளட் லாஸ் ஆகி நான் சாப்பிட வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த கெட்டியாக இருக்கும்ல, நான் சாப்பிட மாட்டேன், ஃபுல்லாக லிக்விட் ஃபுட் தான், என்னை முடிச்சுன்னு சொன்னால் இதை பார்த்து அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. இது எப்போ இருக்குன்னு கேட்டால் சின்ன வயசில் அப்படி தான், இப்படி தான் பழகிட்டேன்னு சொல்கிறப்ப அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சரி இருந்தாலும் நீ ஒரு வாட்டி மட்டும் ரங்கா சாப்பிடு, நாங்களாம் கடிச்சிக்க மாட்டேன், பார்த்து பத்திரமா சாப்பிடுன்னு சொல்கிறப்ப அவன் தான் வாங்கிக்குவான். பார்த்தா அந்த பையோ டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாரோடு இருக்குப்பா சூப்பர்னு சொல்கிறப்ப, சரி நைட் நீ ஃப்ரீயாக இருக்கியா, நான் ஒரு பாரு போகிறா இருக்கேன், நீயே கூட நான் கேட்டால் இல்லைண்ணா இருக்குது தாராளம் மாறேன்னு சொல்லி நம்ம ரெண்டு கிளம்பிட்டு இருக்கான். பார்த்தா வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்துடுவான். பார்த்தா நைட் நேரம் இவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பான். ஆக்சுவலி இது வரைக்கும் நம்ம ஹீரோ அந்த ஃப்ரெண்டை பார்த்ததே இல்லை. 2 பேரும் ஆன்லைன் ஃப்ரெண்டு தான். அவன் பேர் டிக்சன். 2 பேரும் டெய்லியும் கேம் விளாண்டு அப்படி தான் பேசிட்டு இருப்பாங்க. பார்த்து இன்றைக்கி அந்த மாதிரி கேம்லாம் போயிட்டு இருக்கோம். சரி மச்சான் நைட்டு நீங்கள் விளாட முடியாது, என் ஆள் என்னை வெளியே கூப்பிட்டுருக்கா, நான் போயிட்டு வரேன்னு சொல்லி நம்ம அங்கேருந்து பாரு போவான். பார்த்து சொன்ன மாதிரி நம்ம மீன் அங்கே இருப்பா. 2 பேரும் ஜாலியாக ஒருத்தர் பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. சொல்லப்போனால் நம்ம மீனுக்கு பெயிண்டிங் ரொம்ப பிடிக்கும். பார்த்து அந்த பார்லேயே வரைஞ்ச ஒரு பெயிண்டிங்கில் இருக்கும். அதை பற்றி 2 பேரும் மாற்றி பேசிட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டாக எவனோ ஒருத்தர் மீர்கிட்ட வந்து, டே நோவாக்கே நீயோட இது உன்னை பார்த்து எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு பேசிட்டு இருப்பான். பட் நம்ம மீன் கண்டுக்காம ரொம்ப அமைதியாக இருப்பான். ஓ உன் ஆள் கூட வந்திருக்கியா, சரி என்ஜாய் பண்ணு, நான் அங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு வந்து கிளம்பி போயிடுவானா. நான் மீனுக்கு அதை பார்த்து ஒன்றும் புரியாமல் இருக்குது. என்னது நோவாக்கேனா உன்னே அப்படி கூட்டான்னு கேட்டா, ஆமாம்
இவன் என் கூட ஸ்கூலில் படித்தவன், எனக்கு ஒன்று பிடிக்கவே பிடிக்காது, எனக்கு இருக்கிற அந்த நோய் வச்சு சின்ன வயசில் புள்ளி பண்ணுவாங்க, அவங்க வச்சு ஒரு பட்ட பேர் தான் நோவாக்கேன்னு, எனக்கு அவனையும் பிடிக்காது அந்த பேரும் பிடிக்காது, அவனுக்கு கண்டுக்கான்னு சொல்கிறப்ப இவ்வளோ சார் பேசிட்டே இருப்பா. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோட வாட்சில் எங்கே சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கு, காலையிலேயும் மிதமாக சவுண்ட் கேட்டு இருக்கோம். அதை கேட்டால் நம்ம ஹீரோ ஒரு செகண்ட் நோட் பண்ணு, நான் போயிட்டு வரேன்னு சொல்கிறப்ப ஆமாம் நேத்தன் நான் இது காலையில் நோட் பண்ணேன், அப்பப்போ வாட்சில் அலாரம் அடிக்குது, அது எதுக்குன்னு கேட்டால் அதுவா ஆக்சுவலாக எனக்கு இந்த வழியும் இருக்காது, அதனால் இவன் வரப்போ கூட அது வருதெல்லாம் தெரியாமல் இருக்கும், இதெல்லாம் 3 வாரத்தோட அலாரம் வச்சுக்குவேன், இன்கேஸ் அலாரம் வைக்க முட்டா அவ்வளோதான் இருட்டுக்கு தெரிச்சிடும், சரி அவசரம் வருது போல் நான் எங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு பாத்ரூம் போயிடுவேன். நம்ம ஹீரோ பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, யாரா அவன் எப்படி ஒரு மனுஷன் இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியத்தில் பார்த்துட்டு இருப்பா. நம்ம ஹீரோ பாத்ரூம் போய்ட்டு திரும்ப வந்து பார்க்குறப்ப நம்ம மீன் இருக்கால அவளுக்கு பக்கத்தில் அந்த புள்ளி பண்ண பையன் இருப்பான். இதை பார்த்து நம்ம லேட்டாக வருத்தமாக இருக்கும், நம்ம தான் பிடிக்காதுன்னு சொன்னோம்ல, பிடிக்காத ஒரு பையனை கூப்பிட்டு எதுக்கு பேசிகிட்டு இருக்கா, நம்மளை விருப்பத்தை பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்மளோட கஷ்டமாக இருக்கும், பட் இருந்தாலும் பரவாயில்லன்னு ஹீரோன் பக்கத்தில் இருப்பான். பார்த்து 2 பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சடனாக அந்த பையனுக்கு தொண்டை கட்ட ஆரம்பிச்சிருது, அதிகமாக காரை போறைக்கு இருமிட்டு இருப்பான். அப்போ தான் தெரியுது அவன் குடிச்சிட்டு போன ட்ரிங்க்ஸு, அது நம்ம ஹீரோயின் பெப்பர் சாஸை கலந்து விட்டுருப்பா. நம்ம ஹீரோ சின்ன வயசில் புள்ளி பண்ணியிருப்பாள், அது படிவங்க இருக்காத பண்ணி விட்டுருப்பா. சரி நாங்கள் ஏந்து போகிறேன்னு சொல்லிட்டு ஜாலியாக எழுந்துட்டு இருப்பாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ ஹாப்பியாக இருக்குது, ஹே நான் கூட தப்பாக நினச்சிட்டேன்ப்பா, அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணுறதை பார்த்து உனக்கு பிடிச்சி நினச்சிட்டேன், பட் எனக்கா பழி வாங்கிருக்குன்னு சொல்கிறப்ப அதை பார்த்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் என்ன ஹீரோ ஹீரோன்னு சேர்ந்து ஹீரோடு போவாங்க. 2 பேரும் அங்கேயே 1-3 மணி நேரம் பார்ப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் ஹீரோ ஷர்ட்டை கழட்டுவா. பார்த்தா நம்ம ஹீரோ உடம்பு ஃபுல்லாக டாட்டுவாக இருக்கும், இவனுக்கு வழியாக இருக்காது, சொரணி இல்லாதனால பைபிள் உடம்பு ஃபுல்லாக டாட்டா போட்டு வச்சிருக்குது. ஆனால் அந்த டாட்டுமே பார்த்தா இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. ஏதோ ஒரு வீரன் ஒரு கோட்டைக்கு போகிறான், அங்கே இருக்க ஒரு பொண்ணை காப்பாற்றுற மாதிரி இருக்குது, ஆனால் அந்த பொண்ணை முழுசாக வரைய விட்டுருப்பான். இதை இன்கம்ப்ளீட்டாக இருக்குன்னு கேட்டால் அதுவா இதே கற்பனை கதை, ஒரு அழகான பொண்ணுக்காக தேடிட்டு இருக்கேன், அவளை பார்த்தோன்னே இது வரையும் சொல்கிறப்ப அதை பார்த்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. 2 பேரும் அந்த பெட்லேயே ஒன்றாக்கலாம் வைப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ நோட் பண்ணுவான். பார்த்தா உடம்பு ஃபுல்லாக நிறைய விட்டு காயங்களா இருக்குது, சின்ன வயசில் அபியூஸ் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி காயங்களா இருக்கும். இது என்னன்னு கேட்டால் இதை பற்றி கேட்காத, இப்போதைக்கு ஒன்றாருன்னு சொல்லி அப்புறம் என்ன 2 பேரும் அந்த ரூம்லேயே அமுக்கிட்டும் அமல் மல் தான். காலையில் நம்ம ரெஞ்சு பார்க்குறப்ப பார்த்து ஹீரோ அங்கே இருக்க மாட்டா, அதுபோல் ஜஸ்ட் இவர் பேப்பர் நோட் வச்சிருப்பா. 2 பேரும் அந்த பைய சாப்பிட்ருப்பாங்களே அந்த பைய தான் வந்து வச்சிருப்பா. இதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அப்பாடா ஹீரோனுக்கு மேலே பிடிச்சி போச்சு, இதுக்கப்புறம் என்ன கல்யாணம் பண்ணி செட்டில் ஆக போகிறோம், நம்ம லைஃபே ஹாப்பியாக இருக்க போகுதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். அந்த ஹாப்பியாக சொல்லி காலையில் பேங்க்குக்கு போகிறப்ப கரெக்டாக அந்த பேங்க் ஒரு 3 பேர் வருவாங்க. பார்த்தா அந்த பழனுக்கு கிறிஸ்மஸ் டைம் சாண்டா கிளாஸ் வேஷம் போட்டு 3 பேர் வருவாங்க. சடனாக கண்ணை காமிச்சு பேங்கை மாட்டிட்டு இருப்பாங்க. டே நாங்கள் உங்களை எதுவும் பண்ண மாட்டோம், உள்ளே இருக்கிற பணத்தை மட்டும் ஆடை போட்டு நாங்கள் படிங்கன்னு கிளம்பிட்டே இருப்போம், எல்லோரும் கேள்வி விடுங்கன்னு சொல்கிறப்ப எல்லோரும் படுத்துருவாங்க. கரெக்டாக அந்த பேங்கில் மேனேஜர் ஒருத்தர் இருப்பார், அவர் வயசில் ஒருத்தர், அவரை பிடிச்சி யோ நீ தானே மேனேஜரு, அந்த லாக்கருக்கான பாஸ்வேர்டு என்ன சொல்லுன்னு சொல்கிறப்ப அந்த பெரிய சொல்லவே மாட்டார். இதில் கடுப்பான ஒருத்தன் அவர் கூட பணம் தட்டிட்டு இருப்பான். ஆக்சுவலாக இப்போ சைமன் அந்த மேனேஜர் போட்டு அடிக்கிற அடியில் அவன் ஒட்டு தடி இருக்குல்ல அதோட கீழே விழுந்துடும். அந்த மேனேஜர் அவன் ஃபேஸை பார்த்துருவாரு. இதை பார்த்து சைமன் செமையாக கடுப்பாயிரும், போச்சு இவன் ஃபேஸை பார்த்துட்டான், இன்கேஸ் கொள்ளடிச்சு போனால் கூட எனக்கு காட்டி கொடுத்துருவான், நீ சாப்பிடான்னு சொல்லிட்டு மேனேஜர் போட்டு தள்ளிடுவான். இதை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்போ மேனேஜர் செத்து போயிட்டார்னா அடுத்துக்கிறது யார், அசிஸ்டன்ட் மேனேஜர் நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோ பிடிச்சி டே அந்த பணம் இருக்கிற லாக்கருக்கான பாஸ்வேர்டு என்ன சொல்லுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வயிற்றுல குத்துவான். நம்ம இருந்த வழியே இருக்காது, அவன் என்னதான் குத்துனாலும் ரியாக்ஷன் இல்லாமல் இருப்பான். இதை பார்த்து அவனுக்கு ஒன்று புரியாமல் இருக்கும். ஆனால் மேனேஜர் செத்ததை பார்த்து அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம ஹீரோ போட்டு பொழந்து கட்டினதில் அவன் எதுவும் பண்ணாமல் இருப்பான். ஆனால் நம்ம சும்மா இல்லாமல் ப்ளீஸ் அவர் விட்டுருங்க, அவர் பாவம் சொல்கிறப்ப ஓ இங்கே சுவிட்சு போட்டு அங்கே லைட் எரியுதா அப்போ ஒன்று அடிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம மீன் போட்டு பொழந்து கட்டுவான். நம்ம மீன் கண்ணை சுற்றுலாம் பார்க்குறப்ப நம்ம மீன் பயம் ஆயிரும், ப்ளீஸ் அவ்வளோ பண்ணாதீங்க, உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு தானே வேணும், பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு 4 நம்பர் சொல்லுவான். அந்த பாஸ்வேர்டை கேட்ட உடனே நம்ம மூஞ்சில் ஒரு குத்து, அவ்வளோதான் நம்ம மயக்கம் போட்டுருவான். தென்னை இவங்களும் வேகம் உள்ள போய் பணத்துட்டு இருப்பாங்க. கரெக்டாக அப்போதைக்கு அந்த விஷயம் தெரிந்து போலீஸ் அங்கே வந்தது. அட என்னங்கடா சீக்கிரமாக ஆட்டையை போட்டு சட்டை போட்டு இங்கேருந்து போகலாம் பார்த்தா அதுக்குள்ளே போலீஸ் வந்துருச்சு. சரி ஒரு பணைய கைது வேணும்னு சொல்லிட்டு ஏன் மீன் பிடிப்பாங்க. நம்ம மீன் தள்ள கண்ணை வச்சு மீது விழுவாங்க. போலீஸ்கார் அமைதியாக கண்ணை கீழே போட்டுரு, இல்லை அந்த பொண்ணை கொண்டு சொல்கிறப்ப அவருக்கு நிச்சயம் தெரில, வரவங்களும் கண்ணை கீழே போடுறப்ப இதான் சான்ஸு, போலீஸை போடுத்தலாம்னு சொல்லிட்டு போலீஸை கொண்டு வாங்க. தென் வேகமாக கார் எடுத்துகிட்டு 3 பேர் கிளம்பி போவாங்க. பார்த்தா அந்த 3 பேரில் 2 பேர் இருப்பாங்களே அவங்க தான் மீனை கடத்திட்டு ஒரு காரில் போயிட்டு இருப்பாங்க. மீதி இருக்கிற ஒருத்தர் இன்னொரு காரில் இவங்க ஆட்டையை போட்டாங்களே அந்த படத்தை கொண்டு போயிட்டு இருப்பான். பார்த்தா அப்போ தான் நம்ம ஹீரோ கொஞ்சம் கண்டுபிடிச்சு பார்ப்பான். பார்த்தா பேங்கில் பணமும் இருக்காது, நம்ம மீன் இருக்க மாட்டா. நம்ம மீன் கடத்தாங்க தெரிஞ்ச உடனே வேகம் வெளியே வந்து பார்ப்பான். பார்த்தா போலீஸ் கிளம்பி ஷூட் பண்ணியிருப்பாங்க. காலில் புல்லட் பட்டு பிளட்லாஸ் ஆகிட்டு இருக்கும். உடனே நம்ம ஹீரோ பெல்ட்டை கழட்டி ரத்தம் போகாமல் கட்டி விட்டுருவான். நாங்கள் வாக்கி டாக் இருக்குல்ல அதில் பேக்கப் சப்போர்ட் செஞ்சுருப்பாங்க. காய்ஸ் வெயிட் பண்ணுங்க, இன்னும் 8 நிமிஷம் வந்துடும் சொல்கிறப்ப என்னது 8 நிமிஷமா, அதுக்குள்ள கொள்ளக்காரங்க ஈவினிங் கூட்டி போயிடுவாங்களே, போலீஸ்கார் என்ன முடிச்சிருங்க, இதை விட்டு எனக்கு ஒரு வழியிலன்னு சொல்லி அந்த போலீஸ்காரோட கண்ணு இருக்குல்ல அதே காரை ஆட்டையை போட்டு வேகமாக போயிட்டு இருப்பான். பார்த்தா திருடங்க போன கார் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருப்பான். அவங்களுக்கு நம்ம ஹீரோ பார்த்து ஆச்சரியமா இருக்கும். சொல்லப்போனால் நம்ம ஹீரோவை ஹீரோன்னு பார்க்க மாட்டாங்க. டே பின்னாடி போலீஸ் வந்துட்டு இருக்கடா, அந்த போலீஸ்காரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் போல,
சரி 2 பேரும் பிரிஞ்சிருவோம், தனித்தனி எங்கேயும் போவோம்னு சொல்லிட்டு 2 பேரும் பிரிஞ்சு போயிருது. நம்ம இருந்த மெயின் கேங்கை பிடிக்காம தனியாக தந்தால அவனை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருப்பான். அவன் பேர் பென்னு. அவனை ஃபாலோ பண்ணி போகிறப்ப கடைசி பார்த்து முடிச்சிருந்து இருக்கும். அதில் போய் வண்டி நின்றுது. நம்ம இரவு அவங்கள்ட்ட கணக்கு காமிச்சு, டே ஹீன் எங்கடா, அவளை எங்கே விட்டு போனேன்னு கேட்டா, என்னது ஹீரோனா, டே அப்படி போலீஸ் கிடையாதா, இங்கேருந்து போடான்னு சொல்லிட்டு அவன் கை தட்டி விட்டுருவான். பார்த்தா அவங்ககிட்ட அந்த கண்ணு பக்கத்தில் கிச்சன் இருக்கும். அந்த கிச்சனுக்குள்ளே போயிருது. 2 பேரும் கண்ணுக்காக போட்டு இருப்பாங்க. 2 பேரும் மாற்றி ஒருத்தர் அடிச்சுட்டு இருப்பாங்க. பட் நம்ம இருந்த வழியாக இருக்காது. அவன் தான் நம்ம இருவோட பொழந்து கட்டினாலும் நம்ம கண்டுக்காத மாதிரி இருப்பான். பட் நம்ம சும்மா இருக்குமா தெரில, கத்தி எடுத்து அவனை விட்டு எறியுது. பேன் எடுத்து மண்டியில் அடிப்பான். பார்த்தா கொதிக்கு ஒரு பேன் இருக்கும். அந்த பேன் எடுத்து அவன் கையில் அடிப்பானா. பார்த்தா கையில் இருந்த கண்ணு பக்கத்தில் எண்ணெய் கொதிச்சுட்டு இருக்கும்ல, அந்த எண்ணெய்க்குள்ள விழுந்தது. 2 பேரும் மாற்றி எங்கே நடிச்சுட்டே இருப்பாங்க. நம்ம புரிஞ்சு போச்சு, நம்மளால அவனை அடிச்சு ஜெயிக்க முடியாது. என்னதான் பண்ணலாம் பார்க்குறப்ப அவன் சும்மா இருக்குமா தெரில, கத்தி எடுத்து நம்ம குத்தலான வருவான். ஒரு இடத்துல தான் நம்ம ஹீரோ அந்த கொதிக்கு என்ன இருக்கும்ல, அதுக்குள்ளே கையை விட்டு கண்ணு எடுத்துருவான். ஜஸ்ட் மிஸ்ஸில் அந்த பெண்ணை போட்டு தள்ளிடுவான். இதை பார்த்து நம்ம நம்ப முடியல. நம்ம ஒரு ஆளை கொண்டோம்னு நினச்சி ரொம்ப ஷாக்கில் இருப்பான். அதே நேரத்தில் ஒரு பக்கம் கை பார்த்தா புரிஞ்சு போயிருக்கும். இப்போ நம்ம இருக்க நினைச்சதே தெரில, இன்னும் இவங்களே தான் ஹீனங்க தெரிஞ்சிட்டு இருக்கோம். இப்போ உனக்கு கொண்டமே எப்படி கண்டுபிடிக்க தெரியாமல் இருக்கிறப்ப கரெக்டாக ஃபோனுக்கு மெசேஜ் வருது. கொள்ளையடிச்ச மீது 2 பேரும் மெசேஜ் பண்ணி, டே இப்போ எங்கே இருக்க, நாங்கள் நம்ம இடத்துக்கு வந்துட்டோம், பணம் இப்போதைக்கு உங்கள்கிட்ட தான் இருக்குது, சீக்கிரம் நம்ம இடத்துக்கு வந்து சொல்கிறப்ப இப்போ நம்ம புரியுது இவங்களுக்கு பணம் தேவை. இந்த பணம் இப்போ காரில் இருக்குது. அந்த பணத்தை வச்சு அவங்க ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இங்கேருந்து போகன்னு இருக்கிறப்ப அப்போ தான் கையை பார்ப்பான். பார்த்தா கையில் டேட்டு இருக்கும். இந்த மாதிரி டேட்டூவில் ஒரு சில கடையில் தான் போடுவாங்க. நம்ம ஃபோட்டோ எடுத்து காரில் வேகமாக போயிட்டுருப்பான். பார்த்து இவனுக்கு ஒரு ஆன்லைன் ஃப்ரெண்ட் இருக்கால, இது வரைக்கும் நம்ம பார்த்ததே கிடையாது. அது டிக்ஸனுக்கு ஃபோன் பண்ணி, டே மச்சான் ஒரு முக்கியமான எழுப்படா, இப்போ உனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருப்பேன், அந்த ஃபோட்டோவில் இருக்கிற டேட்டோ என்ன கடையில் அடிச்சது அதை மட்டும் பார்த்து சொல்கிறா ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு இவன் காரில் போயிட்டு இருப்பான். பார்த்தா கடை சண்டையில் நம்ம கையில் அடிபட்டுருக்கோம். ஒரு புல்லட்டு இனிமேல் கையில் இருக்குது. ஸோ அதனால் வேகமாக கார் எடுத்துகிட்டு ஒரு கடைக்கு போவான். யாரோட கடைன்னு பார்த்தா ஏழோட கடை. படத்தோட ஸ்டார்டிங்கோட தாத்தா பார்த்துருப்போம்ல, அந்த தாத்தா கடை தான். நம்ம இருங்க போகிறப்ப அங்கே புல்லட் போட்டிருக்கோம். தாத்தா நீ எதுவும் பண்ண வேணாம், வேறு கத்தி மட்டும் தான் சொல்லிட்டு அவங்க கையை அவனுக்கு கிழிச்சிட்டு இருக்கான். எனக்கு வழியே இருக்காது, ஈஸியாக கையை கிழிச்சு புல்லட் வழி எடுத்துருவான். தென் ஃபெவிக்விக் எடுத்து வெட்டின கையை ஒட்டி விட்டுருவான். இதை பார்த்து அவரே ஆச்சரியமா இருக்கும். அடா பாவி, நான் இது வரைக்கும் எவ்வளோ தையில பார்த்துருக்கேன்டா, இதெல்லாம் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்கிறப்ப அதெல்லாம் தேவை கிடையாது. தாத்தா இது எனர்ஜி பூஸ்ட் பண்ணுவோம் எதாவது இருக்கா, எனக்கு அதை தான் சொல்லிட்டு அங்கே பார்த்து அட்ரினல் இன்ஜெக்ஷன் இருக்கும். அந்த இன்ஜெக்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு எனர்ஜி அதிகமாகிடுது. தாத்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், அது இப்போ உனக்கு ரொம்ப ஹெல்ப்னு ஆசைப்பட்டிருந்தேன், அந்த ஹெல்ப் இப்போ தான் பண்ண முடிஞ்சிச்சு, இந்த காசு வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோ போட காசு இருக்குல்ல, அது 2 கடன் தாத்துக்கு தருவான். எப்படியும் அந்த தாத்தா அந்த காசை பேங்க் கொடுத்தாருனா அது லோனை திருப்பாங்க தான் வரப்போகுது, இதே போதுன்னு சொல்லிட்டு நம்ம காசு விட்டு வந்து கிளம்பி போவான். இதை பார்த்து அந்த தாத்தாக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போ மட்டும் காரில் போயிட்டு இருக்கிறப்ப அந்த ஆன்லைன் ஃப்ரெண்ட் இருக்கல, அதை மெசேஜ் பண்ணுவான். டே மச்சான் அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டான்டா, இதான் டாட்டா ஷாப்புக்கு அட்ரஸ், ஆனால் என்ன எதுவும் மாட்டி விட்டாரா, எனக்கு இது சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டு பையோட ஒரு வயத்தில் இருக்கும். இப்போதைக்கு நம்ம அந்த அட்ரஸ் வாங்கிட்டு வேகமாக வந்து கிளம்பிட்டு இருப்பான். இங்கே அப்படியே கட் பண்ணால் அந்த பேங்க் காமிப்பாங்க. பார்த்தா ஒரு போலீஸ் அங்கே வந்திருப்பாங்க. இப்போதைக்கு பேங்க் ஆட்டையை போட்டு ஒரு போலீஸ் பண்ணியிருப்பாங்களே, அந்த இடத்த வச்சு பார்க்குறப்ப இங்கே ஒரு கெஸ் இருக்குது. ஆக்சுவலாக 3 பேர் திருட வந்திருக்காங்க. பேங்க்கில் பணத்தை அடைப்பட வரப்ப மேனேஜர் போட்டு தள்ளிட்டாங்க. அது போய் இங்கேருந்து ஒரு பொண்ணை கடத்தி கொண்டு போயிட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தா இங்கே ரெஸ்டாரண்ட் மேனேஜர் இருந்தான். அவனுக்கு பேங்க்கான பாஸ்வேர்டு தெரியும். இப்போதைக்கு அவனுக்கு காணாமல் போயிட்டான். மேபி அவனுக்கு கொடுக்கலான்னு இருப்பானோ, அவன் வந்து பிளான் பண்ணி வர வச்சிருப்பானோ, நம்ம பிடிச்சவனு சொல்லிட்டு நம்ம இவனை பழைய போட்டுட்டு இருப்பாங்க. பார்த்து இந்த பக்கம் நம்ம வேகமாக காரில் போயிட்டு இருப்பான். இதே அந்த போலீஸ் அங்கே இருந்து ஒரு கடைக்கு போயிருப்பாங்க. பார்த்து கொள்ளடிச்சு அந்த 3 பேரில் பெண்ணா இருந்து போயிருப்பாள். ஆமாம் இப்போ நான் இருக்கோம், மேபி பணத்தை பங்கு பிரிக்கல பிரச்சனை இருக்கும் போல. அந்த பேங்க் மேனேஜரு அவனை போட்டுட்டு இருப்பான் போல. யோ அவன் நம்புறது இருக்கா, அவனை ஃபோன் பண்ணி சொல்லிட்டு நம்ம ஃபோன் பண்ணுவாங்க. என்ன நேத்தன் கேன் பணம் உங்கள்கிட்ட இருக்கு, நீங்களும் வச்சுருக்கீங்க கேட்டால் அவர் ஆமாம் சொல்லிடுவான். ஓ பணம் உங்கள்கிட்ட இருக்கா, அப்போ நீங்கள் தான் ஆட்டை போட்டீங்கன்னு கேட்டால், மேடம் நான் பணத்தை ஆட்டை போடல, ஆக்சுவலாக அவங்க எல்லாம் அவரை கடைசி கொண்டு போயிட்டாங்க, அதில் ஒருத்தங்கிட்ட தான் பணம் இருந்துச்சு, அவன் நான் தான் கொள்ள வேண்டியதை போச்சு, அந்த பணம் இப்போதைக்கு அங்கிட்ட தான் இருக்குது, மீதி இருக்கு 2 பேரை தேடி போயிட்டுன்னு சொல்கிறப்ப அதெல்லாம் தேவை கிடையாது, பணத்தை அங்கிட்டு கொடுத்துருங்க, நாங்கள் பார்த்துக்கணும்னு சொன்னால், இல்லை மேடம் இந்த பணத்தை தான் கண்டுபிடிக்க முடியும், என்னை மனுஷனுங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் அவுட் பண்ணி போயிட்டு இருப்பான். இதை பார்த்து போலீஸ்க்கு தான் வந்துட்டு இருக்கு. இப்போதைக்கு நம்ம ட்ரெஸ் பண்ணி அவங்களும் ஃபாலோ பண்ணி இருக்காங்க. கட் பண்ண அப்படியே மீதிக்கு 2 திருடல வைப்பாங்க. ஒருத்தர் சைமன், இவன் அந்த கேங் லீடரு. 2வதா ஆண்டன் இருப்பான். ஆக்சுவலாக அந்த ஆண்ட்ரை யாருன்னா இவன் பெண்ணோ திறந்து போயிட்டால, அவன் அண்ணன் தான் இவன். இப்போ வரைக்கும் இந்த பேங்க் அடிச்சு 1 நேரம் ஆயிடுச்சுல, அவன் தம்பி தனியாக போனால் இன்னும் திரும்ப வரவே இல்லை. டே என் தம்பிக்கு தான் இருக்குமா, சீக்கிரம் ஒன்று பார்க்க போகணும்னு சொல்கிறப்ப, டே உன் தம்பியான சின்ன பையனா சீக்கிரம் வந்துடுவான், கண்டுக்காதுன்னு சொல்கிறப்ப அப்போ ஒரு குரல் கேட்குது.
பார்த்தா நம்ம கடத்தொண்டு இருப்பாங்கல்ல. ஆனால் கடத்தினதுக்காக எந்த ஒரு பயம் இல்லாமல் கேஷ்ல உட்காந்துருப்பா. அப்போ தான் தெரிய வருது இந்த பிளானில் இவனு கொடுக்கல நீ தான் சொல்லப்போனால் சைமன் இருக்கல. அந்த சைமனோட தங்கச்சி தான் நம்ம ஹீரோனு. எல்லாரும் சேர்ந்து தான் இந்த கொலைகள் பிளானை போட்டிருக்காங்க. நம்ம ஹீரோ பழக எல்லாமே ஃபேக் தான். ஏன்னா நம்ம ஹீரோ அசிஸ்டன்ட் மேனேஜர் அவங்ககிட்ட பழகி பாஸ்வேர்டு வாங்கணும் இதுக்காக அலோவ் பண்ணியிருப்பா. பட் கடைசி வரைக்கும் அந்த பாஸ்வேர்டு வாங்க முடியாமல் போயிருக்கும். இப்போதைக்கு அந்த உள்ளே போய் பணத்தாட்டி போட்டாங்க. பட் நம்ம மீனுக்கு அவங்க அனுமலை கோவம் இருக்கு. டே சைமன் என்ன பைத்தியக்காரனாடா எதுக்கூட தேவையில்லாமல் இந்த மேனேஜர் கொலை பண்ண அந்த நல்ல மனுஷன் சொல்கிறப்ப என்ன பண்ணுறது திருடுறப்ப வேச பார்த்துட்டான். இன்கேஸ் அவனோட உயிரோட்டு இருந்தா என்ன மட்டும் கொடுத்துருவேன். அதுக்காக கொலடியாக போச்சு சொல்கிறப்ப அவளால கஷ்டமாக இருக்குது. சொல்லப்போனால் அந்த பிளானில் அவளுக்கு உடன்பாடு இல்லாத மாதிரி தான் இருக்குது. கட் பண்ண அப்படியே இந்த பக்கம் நம்ம மீற வைப்பாங்க. பார்த்தா ஃப்ரெண்டோட அட்ரஸ் வச்சு டாட்டா ஷாப் போயிருப்பான். அந்த டாட்டோவை காமிச்சு சார் இந்த டாட்டோ பார்த்துருக்கீங்களா இது ஆக்சுவலி ஃப்ரெண்டு அவன் பேரோட தான் வருமே பென்னு அவன் நீங்கள் பார்த்துக்கலாம் கேட்டால் ஓ பென்னு ஃப்ரெண்டா நீ சரி உட்காருன்னு சொல்லிட்டு அதே டாட்டோ நம்ம மீற போகிறதா இருப்பான். பட் நம்ம மீருக்கு தேவையில்லாமே அந்த பெண்ணை பற்றி தான். பெண்ணோட ஃபுல் நேம் தெரிஞ்சா அவள் அட்ரஸ் எல்லாம் நடிச்சிடறான். ஆனால் அந்த ஆளை பார்த்து ஆமாம் பெண்ணு உங்களுக்கு எத்தனை நாள் பழக்கம் இருக்குது அவன் ஃபுல் பேர் என்ன கேட்குறப்ப இதை பார்த்து புரிஞ்சு போச்சு. என்னது ஃபுல் பேரா ஏன் உனக்கு தெரியாதா நீ எங்கேருந்து வரேன்னு சொல்லிட்டு நைஸாக கத்திருப்பானா. இதை பார்த்து இருக்கு புரிஞ்சு போச்சு. கண்ணை காமிச்சு யோ உன்னை எதுவும் பண்ண விட மாட்டேன் எனக்கு தேவையில்ல ஃபுல் நேம் மட்டும்தான் அது சொல்லுன்னு சொன்னால் அவன் சும்மா இருப்பான். ஆள் வேறு அவன் பல்காக இருப்பான். நான் மீற போட்டு புலம் தட்டுறப்ப இவனுக்கு வழியாக இருக்காது. இவனை தான் குத்துனாலும் ஆள் எதுவும் கத்தாமல் இருப்பான். இதை பார்த்து கடுப்பானவே கண்ணாடி இருக்கும்ல அது மேலே நம்ம தூக்கி போட்டுருவான். பார்த்து கண்ணாடி சில்லு எல்லாமே நம்ம ஒன்று பட்டுரும். ஆனால் நம்ம எதுவும் பண்ணாமல் அவன் கை இருக்குல்ல அந்த கண்ணாடி பீஸ்லேயே குத்துவான். இதை பார்த்து அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். டே உனக்கு பைத்தியமாடா கை வலிக்குன்னு சொன்னால் நம்மளால கண்டிக்கவே மாட்டான். அவன் கையை போட்டு குத்தி அந்த கண்ணாடி சில்லு இருக்குல்ல எல்லாமே கையில் இருக்கும். அந்த கையை வச்சு அந்த ஆள் மூஞ்சில் ஒரே குத்து பார்த்தா கண்ணில் கண்ணாடி சொருகி வழி ஊற்றிச்சிட்டு இருப்பான். தென் அவன் மேலே உட்காந்து சொல்லு அந்த பிரெண்டோட ஃபுல் நேம் என்ன சொல்லுங்க கேட்குறப்ப அவன் சொல்லவே மாட்டானா. கடுப்பான ஹீரோ பச்சை ஊற்றுற மிஷின் இருக்கும்ல அதை எடுத்து கழுத்து பச்சை ஊற்றுவான். வழி தாங்க முடியாமல் டே சொல்கிறேன்டா அவன் பேர் பிரென் கிளார்க்கு இவ்வளோ தான் தெரியும் சொல்கிறப்ப பிரென் கிளார்க்கா இது போதுன்னு சொல்லிட்டு இவன் பேங்க் ஃபோன் பண்ணுவான். ஆக்சுவலாக பேங்க் எடுத்து எல்லாரோட டீட்டெயில்ஸ் இருக்குமே அதை வச்சு அவள் அட்ரஸ் கண்டுபிடிச்சிடறான். பார்த்தா அட்ரஸ் எங்கேருந்து தெரியாமல் ஒரு கை புரிஞ்சு போயிருக்குல அந்த கை சும்மா தான் இருக்குது அதை எழுதி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு பச்சை ஊற்றுற மிஷின் இருக்கும்ல அதை வச்சு அந்த அட்ரஸ் எழுதி வச்சுக்குவான். இப்போதைக்கு அவன் இங்கேருந்து அந்த வீட்டுக்கு போகிறதா இருப்பான். இங்கே அப்படியே கட் பண்ணால் சைமனை ஆண்ட்ரே வைப்பாங்க. ஆண்ட்ரேக்கு இன்னும் தம்பியோட பயமாக இருக்கும். அதனால் சைமனை பார்த்து டே நீங்கள் உட்காந்துரு நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னால் டே போகாதரா உன் தம்பிக்கு தான் இருக்காது குவாரில் வந்துடும் சொன்னால் இல்லை எனக்கு பயமாக இருக்குது என்றைக்குமே ஒரு ஆக்கினதே கிடையாது நான் போய் வீட்டில் போய் பாட்டாருன்னு சொல்லிட்டு ஆண்ட்ரே வந்து வந்துட்டு இருப்பான். கரெக்டாக அப்போதைக்கு நம்ம வீட்டுக்கு போகிறப்ப அவன் முதுகு இருக்குல்ல அதுக்கு பின்னாடி ஒரு செயின் சத்தம் கேட்டு இருக்கு. இல்லைன்னு திரும்பி பார்த்தா ஷார்ப்பர் பந்து இருக்கும்ல அதை நம்ம ஹீரோட முதுகுலேயே சொருகி செயினில் தொங்கிட்டு இருக்கு. வழி தெரியாதனால சவுடிச்சு திரும்பி பார்த்துருப்பான். இதனடா நான் முதல் குத்திருக்கே தெரியாமல் வந்திருக்கும்னு சொல்லிட்டு அதை கழட்டி விட்டுருவான். அடுத்த ஸ்டெப் வச்சா சைடில் பார்த்து ஒரு அம்பு இருக்கும். அந்த அம்பு அப்படியே நம்மளோட காலை சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ தான் தெரியுது அந்த பெண்ணு உசாராக இருந்திருக்கான். யார் நம்ம வீட்டுக்கு வரவிடாங்க இருக்காங்க ட்ராப் வச்சிருக்கான். சரி மெதுவாக எங்கேருந்து போகணும்னு சொல்லிட்டு மெதுவாக போயிட்டுருப்பான். பார்த்தா சைடில் ஒரு ரூம் இருக்குது. சேரை தள்ளி விட்டு பார்த்தா எதுவும் அங்கே இருக்காது. அப்பாடா இந்த ரூமில் ட்ராப்பில் போல சரி உள்ள போய் பார்ப்போன்னு பார்த்தா அங்கே ஒரு ட்ரெஸ் இருக்குது. அது பார்த்தா மெக்கானிக்கில் போகிற ட்ரெஸ்ஸு அதில் கிளார்க் அண்ட் சன்னு போட்டிருக்கோம். ஓ அப்போனா இவங்கள மெக்கானிக்கு அப்போ இந்த இடத்துக்கு போனால் அங்கே தான் இங்கே இருப்பாங்க. சரி இங்கேருந்து போவோன்னு சொல்லி நம்ம அங்கேருந்து போகிறா இருப்பானா. கரெக்டாக கால் வச்சா அவங்க ஒரு கயிறு இருக்கும். அதில் கரெக்டாக நம்ம வீடு கால் மாட்டி தொங்கிட்டு இருப்பான். அடா பாவி வீடு ஃபுல்லாக ட்ராப் வச்சு உயிர் வாங்கிட்டு இருக்கானே இப்போ தொங்க விட்டான். எப்போ இங்கேருந்து போவோன்னு தெரியாமல் நம்பர் ஃபோன் பண்ணுவான். பார்த்தா ஆன்லைன் ஃப்ரெண்ட் இருக்கால அவனு தான் டே டிக்சன் உனக்கு ஒரு அட்ரஸ் அனுப்பியிருக்கேன்டா சீக்கிரம் அந்த வீட்டுக்கு வா நான் தொங்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறப்ப இன்னும் தொங்கிட்டு இருக்கியா ஏன்டா தொங்கிட்டு இருக்கேன்னு கேட்டா ஏன்டா இது நேற்று கிடந்தாடா தெரியாமல் ஒரு ட்ராப்பில் மாட்டிட்டேன் ப்ளீஸ் வந்து எனக்கு காப்பாற்றுறா நீ தான் நீங்கள் கூட்டி போன்னு சொல்கிறப்ப என்னது காப்பாற்றுமா டே போலீஸ்லாம் தேவை கிடையாதுடா நான் உன்னை பார்க்க வீட்டு போகிறேன்னு சொல்கிறப்ப டே எனக்கு ஒன்று விட்டா யாரா இருக்கா என் வாழ்க்கைக்கு ஒரே ஃப்ரெண்ட் நீ மட்டும்தான் உன்னை வரைக்கும் பார்க்கலாம் கூட உன்னை முழுசாக நம்புகிறேன் ப்ளீஸ் இங்கே வாடான்னு சொல்கிறப்ப சரி பக்கத்தில் இருக்கேன் ஒரு 10 நிமிஷம் வரேன்னு சொல்லிட்டு அவனுக்கு கால் பண்ணிடுவான். இப்போதைக்கு நம்ம ஹீரோ அந்த வீட்டை தொங்கிட்டு இருப்பான். கரெக்டாக அப்போ அந்த வீட்டுக்கு அந்த ஆண்ட்ரே வருவான். வந்து பார்த்தா ட்ராப்பில் ஆனில் இருக்குது. எவன்டா நம்ம வீட்டுக்குள்ள இருந்தாலும் கண்டு போய் பார்த்தா நம்ம தொங்கிட்டு இருப்பான். இவனுக்கு நம்ம நாவலமாக இருக்குது. டே யாரா நீ என் வீட்டுக்கு என்ன பண்ணுறேன்னு கேட்டால் சார் நான் திட்டு போய் சார் சும்மா திருடுறதுக்காக உள்ளே வந்தேன் பட் பார்த்தா ட்ராப் வந்திருக்கு ப்ளீஸ் என்னை இங்கேருந்து விட்டுருங்க நான் இங்கேருந்து போயிடுன்னு சொன்னால் அப்போ நம்ம மட்டும் கையில் பார்ப்பான். அட்ரஸாக தான் பச்சை குத்தி வச்சுருப்பாள். டே கையில் நான் அட்ரஸ் இருக்குது அவள் பிளான் பண்ணி வந்தேன் கேட்டால் இல்லை சார் எதாச்சும் தான் வந்தேன் என்னை விட்டுருங்கன்னு சொல்கிறப்ப காட்டனுக்கு ஒரு ஃபோன் வருது. பார்த்தா சைமன் தான் ஃபோன் பண்ணி டே ஆண்ட்ரே என்னை மன்னிச்சிடறா இப்போ தான் கேள்விப்பட்டேன் நம்ம பெண் செத்துட்டான்னு சொல்கிறப்ப இதை பார்த்தவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னது என் தம்பி செத்துட்டானா போலீஸாக கொண்டான்னு கேட்டால் இல்லை போலீஸ் இல்லையா அவள் ஏதோ பேங்க் மேனேஜர் மாதிரி இருந்தானா ஆளால் ஒல்லியா கூட்டு சொல்ல மட்டும்
இருந்தானா அவனை பார்த்தா விடாதுன்னு சொல்கிறப்ப திரும்பி பார்த்து நம்ம தூங்கிட்டு இருப்பான். இப்போ தான் புரியுது இவன் நம்ம தம்பி கொண்டிருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்டா நீ தான் தம்பியை கொன்னியா, உன்னை கொல்ல மாட்டேன்னு சொல்கிறப்ப நம்ம வாட்சை பார்ப்பான். பார்த்தா ஃப்ரெண்டு வரக்கு ஒரு 7 நிமிஷம் இருக்குது. அது வரைக்கும் அப்படியே சமாளிக்கணுங்கிறதுக்காக ஆமாம் நான் தான் தம்பியை கொன்னேன், என்னை கொல்ல போறியா, அவ்வளோ சீக்கிரம் எனக்கு கொண்டுறேன் கேட்டால் அதை பார்த்து எனக்கு கோந்து வருது. ஆமாம் உனக்கு சீக்கிரம் கொள்ளணும், உன்னை துடிக்கி டார்ச்சர் பண்ண போகிறேன் செத்தடான்னு சொல்லிட்டு நம்ம இறக்கி விட்டுருவான். பார்த்தா சேரில் கட்டி போட்டு நம்ம இருக்கால ஆள் அம்பு ஊற்றிருந்துச்சுல அந்த அம்பு போட்டு ஆட்டாட்டு நாட்டுவான். நம்ம இருக்கு வழியே இருக்காது, பட் இருந்தாலும் வழி தெரியாமல் இருந்துச்சுன்னா பயவில் கொண்டாந்து கொண்டுரும்ல, வழி இருக்கிற ஆட்டு கொடுப்போம்னு சொல்லிட்டு ஐயவனை கத்திட்டு இருப்பான். வலிக்குதா இப்படி தான் தம்பியை கொண்டிருப்பேன் சாப்பிடன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருப்பான். பார்த்து நம்ம நகத்தெல்லாம் ஒன்றும் பிச்சுட்டு இருப்பான். நம்ம இருக்கு வழியே இருக்காது, பட் வழி இருக்கிற மாதிரி செம்ம ஆக்டிங் பண்ணிட்டு இருப்பான். இதை பார்த்து அவனுக்கு வந்து வருது. இல்லடா உனக்கு கொண்டதான் நிம்மதியாக இருக்கும், உன் கண்ணை பிடுங்க போறேன்னு சொல்லிட்டு கத்தத்துல மாதிரி கண்ணை குத்துலாம் வருவான். போச்சுடா இதுக்கப்புறம் காலை ஃபுல்லாக கண்ணு தெரியாமல் இருக்கப்பறம் பார்க்குறப்ப யாரோ மடல் அடிப்பாங்க. யாருன்னு பார்த்தா வாழ்ந்த ஃப்ரெண்டு காட்ட ஹெல்மெட்லாம் போட்டு ஆண்டை அடிச்சு போட்டுருவான். இப்போ தான் நம்ம வீடு வருது. டிக்சன் நீயாடா இது, இப்போ நேரில் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டை கழட்டுவான். யாருன்னு பார்த்தா நம்ம ஸ்பைடர்மேன் ஃப்ரெண்டு இருக்கல அவன் தான். மொட்டை அடிச்சு ஆளே பயங்கரமாக இருப்பான். இல்லை நம்ம வீருக்கு ஆச்சிட்டேன்னா இவன் ஆளுநர் பேசியிருப்பாங்களே, அப்போ இவன் நம்மக்கிட்ட ஜேசன் மாமா இருப்பேன்னு சொல்லியிருப்பான். ஏன்டா நீயாட ஜேசன் மாமோ, அவர் முடியல வச்சு ஃபிட்டாக இருப்பார், நீடா மொட்டை அடிச்சிருக்கேன்னு கேட்டால் அதுவே தேவை வாடகை இங்கேருந்து போலன்னு சொல்லிட்டு கையில் ஊற்றுட்ருவான். ஆனால் பார்த்தா ஆண்டன்னு சாகவே இல்லை. நம்ம ஹீரோ போட்டு அடி நடிக்கிறப்ப இதை பார்க்குற ஃப்ரெண்டு கிட்ட தெரில, டே மச்சான் இந்த கத்தி இதை எடுத்து கொள்றான்னு சொல்லிட்டு கத்தி தூக்கி வீசுவான். அந்த கத்தி கட்ட பறந்து வந்து நம்ம கையில் சொல்லிக்கிறோம். டே மச்சான் சார்ரா தெரியாமல் போட்டேன்னு சொல்கிறப்ப ஒன்றும் கிடையாது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு என் சண்டை வந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோவால் ஆண்டை சமாளிக்க முடியல. ஒரு வழி தெரியாமல் அவன் காலர் அம்பு இருந்துச்சுல அந்த அம்பு எடுத்து அவன் தலையில சொல்லுவான். அவ்வளோதான் அந்த ஆண்டு வாங்கி மறிய சொல்லா. இதை பார்த்து டிக்சனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இல்லை என்ன ஆச்சரியம்னு பார்த்தா அந்த போலீஸ் 2 பேர் இருக்காங்களே அவங்க நம்ம ஹீரோ ட்ரேஸ் பண்ணி அந்த வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஹே நேத்தன் நீ உள்ளதாக நல்லாவே தெரியுது, மரியாதை சரண்டர் ஆயிரு, உன் ஷூட் பண்ணாமல் இங்கேருந்து பேருன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நம்ம கணிசா தெரில. ஏன்னா இப்போதைக்கு நம்ம ஹீரோக்கு அட்ரஸ் தந்துச்சு, கண்டிப்பாக அங்கே தான் மீதிக்கு அந்த ஒரு ஆள் இருப்பான், நம்ம மீன் அங்கே தான் இருப்பா, அவளை காப்பாற்றுங்கிறதுக்காக டே மச்சான் கடைசியாக எனக்கா ஒரே ஹெல்ப் பண்ண பண்ணுறா ப்ளீஸ் நீ எஞ்சிக்கிறப்ப என்ன பண்ணுறது நண்பனா போயிட்டியே பண்ணி தொழில்னு சொல்லி நம்ம ட்ரெஸ் இருக்குல்ல அதை எடுத்து வாங்கி போட்டு வேமா ஸ்கூட்டியில் போயிட்டுருப்பான். போலீஸ் வந்து நேத்தன் நினச்சிட்டு அவளை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. கடைசியாக மடக்கி பிடிச்சி நேத்தன் ஹெல்மெட் ஏறா உனக்கு பிடிச்சுன்னு சொல்கிறப்ப அப்போ தான் மண்டையை வைப்பாங்க. டே உன் மண்டையை பார்த்து நேத்தனமா தெரியலையே நீ யாரான்னு கேட்டால் மேடம் நான் நேத்தன் ஃப்ரெண்டு, ஆக்சுவலாக நேத்தன் ஒரு மெக்கானிக் ஷாப் போயிருக்கான், அவனுக்கு உங்கள் ஹெல்ப் தேவை, நீங்கள் அங்கே போகணும்னு பிடிச்சிடலாம், சீக்கிரம் அங்கே போகணுன்னு சொல்கிறப்ப அட பாவி ஏமாத்துட்டானா சரி போன்னு சொல்லி போலீஸ் அங்கே போயிட்டுருக்கு. பார்த்து இந்த பக்கம் சைமன் வைப்பாங்க, பென்னும் காணோம் ஆண்ட்ரையும் காணோம். இதை பார்த்து கடுப்பாக தான் இருக்கும். நான் மீனோட பார்த்து டே எனக்கு நீங்கள் இந்த கொள்ளடிச்சு பண்ணலாம் தேவை கிடையாது, நீ வற்புறுத்தினால இந்த வேலை பண்ண வேண்டியதாக போச்சு, நான் இங்கேருந்து போகிறேன்னு நம்ம வந்து போதா இருப்பா. கரெக்டாக அப்போ தான் நம்ம உள்ள வருவான். ஹீரோக்கு இப்போ வரைக்குமே ஹீரோ தெரியாமல் இருக்கும். கண்ணோட சைமனை வச்சு டே மறதி கணக்கில் போடுறா எனக்கு யாரோட சொல்கிறப்ப என்னது ஓ ஆளா நீ யாரான்னு கேட்டா அதுவா உன் மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸை கொண்டு வந்தான், உன்னையும் கொல்லக்கூடாதுன்னா மரியாதை சண்டையாரு என் லவரை என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்கிறப்ப என்னது லவரா ஓ இப்போ தான் ஞாபகம் வருது நீ இந்த பேங்க் அசிஸ்டன்ட் மேனேஜர் தானே, டே அவளும் உண்மையாக லவ் பண்ணவே இல்லை, இது எல்லாமே எங்கள் ட்ராமா, இவன் தங்கச்சின்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நம்ம ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்னது ஒரு தங்கச்சியா, அப்போ இவ்வளோ பிளானில் பாட்னரா, நம்மளோட ஃபேக்காக லவ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஷாக்காக இருக்கும். ஹீரோயின் அவனை ஏமாத்தினதை அவனால் நம்ப முடியல, ரொம்ப ஷாக்கில் இருக்கிறப்ப இதான் சான்ஸ் சைமன் மீன் அடிச்சு போட்டுறான். கரெக்டாக மூஞ்சோர் குத்துறப்ப அவ்வளோதான் நம்ம ஏங்க மயக்கம் போட்டுருவான். அவங்க இருக்கிறத ஒரு கார் கரைச்சி தானே அந்த கார் அப்படியே கரெக்டாக நம்ம ரொம்ப ஏற்றிட்டு இருப்பான். தலை நசுக்கலாம் பார்க்குறப்ப டே ப்ளீஸ் அவனை விட்டுரு, உனக்கு அந்த பணம் தானே வேணும், நான் இட்டு வந்து தாரேன்னு சொல்கிறப்ப ஏண்டி உனக்கு நான் அவ்வளோ பாசமா ஃபேக்காக தான் லவ் பண்ணேன், அவனை கொண்டு தான் தெரியும் சொல்கிறப்ப இங்கே பாரு என்னை கொண்டு நான் கொண்டு ஆரம்பத்தில் நான் ஃபேக்காக லவ் பண்ணியிருக்கலாம், ஆனால் இப்போ எனக்கு உண்மையாக ஹீரோ ரொம்ப பிடிக்கும், நான் லவ் பண்ணுறேன், என்னை கொண்டு நான் கொண்டுன்னு சொல்கிறப்ப ஓ அவ்வளோதானே சரி நான் கொண்டுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஷூட் பண்ணதாக இருப்பான். கரெக்டாக அப்போதைக்கு யாரை ஒருத்தர் அவன் காலேஜ் ஷூட் பண்ண மாதிரி இருக்குது. பார்த்தா ஃப்ரெண்டு போலீஸ் அனுப்பி போட்டிருப்பால அந்த போலீஸ் வந்துருப்பாங்க. கரெக்டாக சைமனோட காலேஜ் ஷூட் பண்ணி ஹீரோ காப்பாற்றிடுவாங்க. பார்த்தா ஹீரோ கார் டயர் கடையில் இருப்பான். எப்படி ஜஸ்ட் மிஸ்ஸில் ஹீரோ காப்பாற்றிடுவாங்க. ஹே இவர் ரொம்ப இன்ஜூராக இருக்கான், இவனை ஆம்புலன்ஸ் சேர்த்துங்கன்னு சொல்லி நம்ம ஆம்புலன்ஸ் சேர்த்துவாங்க. இப்போ தான் போலீஸ்க்கு எல்லாமே தெரிய வருது. ஆக்சுவலாக ஹீரோ நல்லா வந்தான், தான் அவரை காப்பாற்றுங்கிறதுக்காக தான் போலீஸ்காரையும் கண்ணை ஆட்டி போட்டிருக்கான். அதே இடத்துல ஹீரோயின் அவ்வளோ கேங்கில் ஒருத்தி தான், இவ்வளோ அரெஸ்ட் பண்ணுங்கன்னு நம்ம அரெஸ்ட் பண்ணுறதா இருப்பாங்க. ஆனால் சைமன் இருக்கால அவனு சாகவே இல்லை, வெறும் காலை புல்லட் அடி போட்டிருக்கோம். அவன்
சடனாக கன் எடுத்து எழுந்து அங்கே ஒரு போலீஸ்கார் இருப்பார், அவர் போட்டு தள்ளிடுவான். லேடி போலீஸ் ஷூட் பண்ணுறப்ப அவன் வயிற்றில் கண்ணடி போட்டுருது. உடனே வேகமாக தப்புங்கிறதுக்காக அங்கே ஓடிட்டு இருப்பான். கரெக்டாக ஆம்புலன்ஸில் மீற இருக்கல, அந்த ஆம்புலன்ஸையே நம்ம எடுத்துகிட்டு போகிற பணம், அந்த பணத்தை ஆட்டையை போட்டு வேகமாக வந்து போயிட்டு இருப்பான். இந்த பக்கம் பார்த்தா அந்த போலீஸுக்கு வயிற்று அடி போட்டிருக்கோம். நம்ம அவங்களை பார்த்து, மேடம் கவலைப்படாதீங்க, உங்கள் காசாவே மட்டும் தாங்க, உங்களை நான் எங்கே கூட்டு போகிறேன்னு சொன்னால் அந்த போலீஸ்க்கு உங்களை நம்பிக்கை இருக்காது, நீயே ஒரு திருடி, உன்னோட நம்பன்னு கேட்டால், மேடம் நான் தெரியாமல் தான் பண்ணேன், ப்ளீஸ் ஒரு சான்ஸ் தாங்க, உங்கள் காசாவை தாங்கன்னு சொல்லி அந்த மேடம் கூட போயிட்டு இருப்பா. பார்த்தா முன்னாடி ஆம்புலன்ஸில் சைமன் பணத்தாடை கூட போயிட்டு இருப்பான். பார்த்தா அதே ஆம்புலன்ஸில் மீற இருப்பாள். என்ன வண்டி யாரும் மூடிட்டு இருக்கே, டிரைவர் யாரும் எட்டி பார்த்தா சைமன் அங்கே இருப்பான். அட பாவி நீ தான் இங்கே இருக்கியா, யானை எங்கே கூட்டி போகிறேன்னு கேட்டா, அட பாவி நீ பின்னாடியா இருக்கா, மவனே உன்னால கொள்ள நினச்சிட்டு இருந்தேன், உன்னை கொல்ல போகிறேன்னு வேணும் ஆம்புலன்ஸில் போயிட்டே இருப்பானா. இப்போ நம்ம இருக்கு அப்படியே அடிக்க தோண்டிட்டு இருக்கு. ஆனால் பார்த்தா போலீஸ் அவன் கையை ஹேண்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம இருத்த வழியாக இருக்காது, ஒரு கையை போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவன் வரல உடச்சு விட்ருவான். எப்படி கை உலகலேருந்து கை எடுத்துருவான். மவனை செத்தடா உன்னை கொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆம்புலன்ஸ் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. கடைசியில் பார்த்தா அந்த ஆம்புலன்ஸை வந்து 2 பேருக்குள்ளே இருப்பாங்க. நம்ம மாதிரி காலையிலேருந்து நிறைய பிளஸ் ஆகிருக்கும்ல, இல்லை ரொம்ப வீக் ஆகி ஆள் டயர்டாக இருப்பான். நம்ம இந்த கார் நிப்பாட்டி அவனை பார்க்கலாம் போயிட்டு இருப்பா. இப்போ அந்த போலீஸ்காரிக்கு நம்ம நம்பிக்கை வருது. நம்ம இந்த கண்ணை கொடுத்து இந்த கண்ணை வச்சுக்கோ, உன் அண்ணனை பிடின்னு சொல்கிறப்ப இவ்வளோ மெதுவாக போயிட்டுருப்பா. பார்த்தா உன் அண்ணன் சும்மா கம்மா தெரில, எல்லாத்துக்கும் நீ தாண்டி, உன்னால எவ்வளோ பிரச்சனையே, உன்னை கொல்ல மாட மாட்டேன்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு தங்க சண்டை வந்துட்டுருக்கு. இதெல்லாம் நம்ம ஹீரோக்கிலேருந்து பார்த்துட்டே இருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோ ரொம்ப வீக்காக இருப்பான். எப்படியாவது ஹீரோனை காப்பாற்றணும் பார்க்குறப்ப அப்போ தான் பார்த்து அட்டன் இருக்கு. ஆம்புலன்ஸில் எமர்ஜென்சிக்காக வச்சுருப்பாங்க, அதை இன்ஜெக்ட் பண்ணுறப்ப இப்போ தான் நம்ம எனர்ஜி வருது. அப்போ தான் கையை பார்த்தா கை எலும்பு இருக்குல்ல, அந்த எலும்பு வெளியே இருக்குது. ஆக்சுவலாக அவன் கையை உடச்சி விட்ருப்பான். அது இப்போ அந்த எண்ணெயில் வர புரிஞ்சிருக்கும்ல, அதில் கையை வீக்காக தான் இருக்கும். இப்போ அந்த எலும்பு வச்சு அவன் முதுகில் ஒரு குத்து, பார்த்தா வாயில் சொருகி அவ்வளோதான் சைமன் அங்கே மறிய சாலை. அது இப்போ அவன் கை 2 பிஞ்சு போனனால பிளஸ் ஆகிருக்கும். எகைன் எனர்ஜி டவுன் ஆகி அவ்வளோதான் நம்ம இருக்கிற வந்துடுவான். இப்போதைக்கு நம்ம மீன் மட்டும் தான் அங்கே இருப்பா. நேத்தன் உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் உனக்கு எங்கேருந்து கூட்டு போகிறேன்னு சொல்லி ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுவா. பார்த்தா போலீஸ் பர்சன் எல்லாம் வந்து நம்பர் வந்து கூட்டிட்டு போவாங்க. பார்த்தா இப்போதைக்கு நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சு பார்ப்பான். பார்த்தா உடம்பு ஃபுல்லாக மாவு கட்டாக தான் இருக்குது. ஏன்னா அடி வாங்காத ஏரியாவே கிடையாது, ஃபுல்லாக மாவு கட்டு போட்டு ஆளு மம்மி மாதிரி தான் இருப்பான். அவனுக்கு சைடில் பார்த்தா டிக்சன் இருப்பான். ஆமாம் மச்சான் நான் இப்போ எங்கே இருக்கேன், எத்தனை நாள் தூங்கிட்டு இருக்கேன்னு கேட்டால், அதுவும் மச்சான் கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி சண்டை போட்டேன், இப்போ ஜனவரி 15 20 நாள் கோமலா இருக்குன்னு சொல்கிறப்ப எனக்கு 20 நாள் கோமலா இருக்கானா எனக்கே தெரியுன்னு சொல்லி நம்ம ராஜ்யத்தில் இருப்பான். கரெக்டாக அப்போதைக்கு அந்த லேடி போட்டு அங்கே வருவாங்க. இவங்களுக்கு வயதாக புல்லட் அடி போட்டிருக்கோம், பட் தப்பிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ பார்த்து, இங்கே பாருங்க நேத்தன், 3 பேர் கொலை பண்ண கூட்டத்துக்காக உங்கள் மேலே கோர்ட்டில் கேஸ் வந்துச்சு, நாங்கள் தான் தற்காப்புன்னு சொல்லி கேஸை வாதாடி தண்டனை குறைச்சிருக்கோம். இப்போதைக்கு நீங்கள் 6 மாதத்துக்கு அவசர ரஷ்டில் இருக்கணும், அடுத்த 6 மாதத்துக்கு போலீஸ் கண்காணிப்பில் இருக்கணும். இதை மட்டும் நீங்கள் பண்ணால் போதுன்னு சொல்கிறப்ப நம்மளுக்காக கடன் தோணுது. ஏன்னா உடம்பு ஃபுல்லாக மாவு கட்டாக இருக்குது, இதை ஓட்டுறதுக்கு 1 வருஷம் ஆயிரும், நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லி நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பான். இப்படி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிருது. பார்த்து இந்த 1 வருஷமும் நம்ம வீட்டில் இருந்திருப்பான். இவனும் ஆன்லைன் ஃப்ரெண்டும் தான் டெய்லி கேம் விளாண்டுட்டு இருப்பாங்க. கரெக்டாக நம்ம 20 வருஷம் ஆடிச்சிட்டு இருக்கு. சரி மச்சான் டைம் முடிஞ்சிருச்சு, நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லி வேமான்னு கிளம்பிட்டு இருக்கான். எங்கே போகிறான்னு பார்த்தா ஜெயிலுக்கு தான். இப்போ தான் 1 வருஷம் கழிச்சு நம்ம பார்க்க போகிறான். கொள்ளடிச்சு குற்றத்துக்காக நம்ம ஜெயிலில் போட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட 5-6 வருஷங்கள் அவள் ஜெயிலில் இருக்க மாதிரி இருக்கும். இப்போ தான் 1 வருஷம் கழிச்சு நம்ம பார்க்க வந்துருப்பான். பார்த்தா ஜெயிலுக்கு வரப்பே அவள் பிடிச்ச அந்த பையன் இருக்குல்ல, அந்த பையன் வாங்கிட்டு போயிருப்பான். இதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 2 பேரும் ஹாப்பியாக சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ அவன் சட்டை லைட்டாக கழட்டி ஆரம்பிப்பான். பார்த்தா அவங்ககிட்ட அந்த டேட்டு இன்கம்ப்ளீட்டாக இருந்திருக்கும்ல, அந்த டேட்டுவை கம்ப்ளீட் பண்ணியிருப்பான். அந்த கோயிலில் ஒரு பொண்ணு தான் இருந்திருக்கும்ல, அந்த பொண்ணாவே நம்ம ஹீரோ வந்திருப்பான். இவன் வந்து ஒரு மாவீரன் மாதிரி இந்த கோட்டைக்குள்ளே போய் நம்ம மீன் காப்பாற்றுற மாதிரி டேட்டு இருக்கும். அதை பார்த்தாலும் ரொம்ப மோஸ்ட்லாக இருக்குது. சட்டை கழட்டி காமிச்சிட்டு இருக்கிறப்ப அங்கே ஆடன் இருப்பார்ல, தம்பி ஆபாசம் தவிர்ப்போம்ப்பா, சட்டையை போடுன்னு சொல்கிறப்ப சாரி விசர் கடைசியாக ஒரு கிஸ் மட்டும் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நம்ம கிஸ் பண்ணுவான். பார்த்து விசிட்டர்ஸ்க்கான டைம் முடிஞ்சிருச்சு. நம்ம கிஸ் பண்ணிட்டு அங்கேருந்து உள்ளே போவான். நம்ம ஜெயிலுக்கு இருக்கிறது அவன் ரொம்ப அர்த்தமாக இருக்கும். பட் என்ன பண்ணுறது, தப்பு பண்ணிட்டா, அதுக்கு தானே அனுசாரம்னு சொல்லிட்டு நம்ம அமைதியாக உட்காந்துருப்பான். பார்த்தா வாங்கிட்டு வந்த பை அப்படியே இருக்கும். இது வரைக்கும் நம்ம சாலிட் ஃபுட்ஸை பெருசாக சாப்பிட்டதே கிடையாது. பட் நம்ம மீனுக்காக பரவாயில்ல இது ஒரு பிடிச்சதானே, அவன் ஞாபகத்தை சாப்பிடுவான்னு சொல்லிட்டு அந்த பையன் சாப்பிடுவான். இதோட நோவா கேன்கிற இந்த படம் முடியுது. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நடுவுக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹார்ட் சப்னு வச்சுக்கோங்க. உங்கள் இடத்துல ஒரு ஆசமான மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.